ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ஏன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ கைஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க அண்ட் சேனல் மெசேஜ். ஹேர் இந்தியா AI 171, இட்ஸ் வெரி வெரி டிஸ்டர்பிங் மீ, எக்ஸ்ட்ரீம்லி டிவாஸ்டேட்டிங். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மே தேர் சோல்ஸ் ரெஸ்ட் இன் பீஸ். Just 30 seconds, their life was gone. எவ்வளோ மெமரிஸ் இருந்திருக்கும், நியூ ஜேர்னிஸ், லவ்டு ஒன்ஸ்க்கு நிறைய ப்ராமிஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. நம்ம டெஸ்டினி நம்ம கிட்ட இல்லை, நம்ம கையில் இல்லை. இந்த ஒரு செகண்டை நம்ம என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும். ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, ஸ்ப்ரெட் லவ். Enjoy your life. Let's start reading. Think about this person. Say this person in 3 times. Let's see. என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க பார்க்கலாமா? Okay, a hermit. நான் ஷஃபிள் பண்ணாமலே கார்ட் விழுது. லெட்ஸ் சி, நான் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் சி காய்ஸ், யூ ட்ரிகர் சம்திங் இன் திஸ் பர்சன். உங்கள் மேலே ஏதோ கோவமாக இருக்காங்க, ஏதோ நீங்கள் ட்ரிகர் பண்ணியிருக்கீங்க, இவங்கள கொஷின் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க இது ட்ரிகர் ஆன மாதிரி பார்க்க முடியுது. உங்கள் மேலே ஒரு வெறுப்பு அவங்களுக்கு க்ரியேட் ஆன மாதிரி பார்க்க முடியுது. உங்கள் மேலே எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப கோவமாக இருக்காங்க. யூ ஆர் பியூட்டிஃபுல் இன் திஸ் பர்சன் ஹைஸ், pretty or handsome. ஓகே, உங்களை ரொம்ப அழகாக பார்க்குறாங்க, அட்மையர் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் ரொம்பலாம் மீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் மீட் பண்ண டைம்ஸ் ஒரு 7 டைம்ஸ், ஒரு 6 டைம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். மீட்டப் ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியுது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். வீக்கெண்டில் மீட் பண்ணுவீங்க, ஆர் எல்ஸ் ஆஃப்டர் ஆஃபீஸ், ஆஃப்டர் காலேஜ், அந்த ஒரு டைமில் தான் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அதிகமாக நீங்கள் அவுட்ஸ் போகாத மாதிரி தான் பார்க்க முடியுது. மீட்டப் அதிகமாக பார்க்க முடியல. தேர் ஆர் இக்னோரிங் யூ, நோ கான்டாக்ட். அண்ட் தேர் ஆர் லைக் யுவர் ப்ரெசன்ஸ். உங்களை மீட் பண்ணுற டைம், உங்ககிட்ட பேசுகிற டைம், அது எல்லாமே லைக் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு பெஸ்ட் மெமரிஸாக பார்க்குறாங்க. தேர் ஆர் மிஸ்ஸிங் த டைம். உங்கள் கூட பேசின டைம், உங்களை மீட் பண்ண டைம் எல்லாமே மிஸ் பண்ணுறாங்க. தட் டைம் ஃபீல்ஸ் வாவ் டு தேம். நீங்கள் கூப்பிடுறப்பெல்லாம் உங்களை பார்க்க அவங்க வந்திருப்பாங்க. அந்த டைமை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஐ எம் கெட்டிங் தேர் எனர்ஜி. அவங்க ஃபேவரட் பிளேஸ்க்கு நீங்கள் போயிருப்பீங்க மீட்டப்புக்கு. ஓகே, ஃபேவரட் பிளேஸ் ஆர் எல்ஸ் உங்கள் ஃபேவரட் பிளேஸ்க்கு நீங்கள் 2 பேருமே போயிருக்கலாம். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கலாம், இது என்னோடய ஃபேவரட் பிளேஸ். மீட்டப் பிளேஸ் எப்போவுமே அவங்க டிசைட் பண்ணுவாங்க, இல்லைன்னா நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. ஒரு பர்சன் ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகே, இந்த பிளேஸ்க்கே போகலாம், நீ சொல்கிற பிளேஸ்க்கே நம்ம போகலாம், அந்த மாதிரி பார்க்க முடியுது. யுவர் ஹைஸ் வாண்ட்ஸ் டு மீட் தெம். இவங்களை எப்படியாச்சும் மீட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்குது உங்களோட தாட்ஸ், உங்கள் மைண்ட் செட், உங்கள் இன்னர் ஹார்ட் ஃபீலிங்ஸ். யூ ஆர் சீயிங் 11 in 11 or 444, 999. உங்கள் சைடு எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்கீங்க, டிப்ரெஷனில் இருக்கீங்க, யூ ஆர் ஸ்ட்ரக். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க. அந்த நோ கான்டாக்டில் நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க. அன்கிளியர் மைண்ட் செட் பார்க்க முடியுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களால் எடுத்து வைக்க முடியல. உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் யூ ஆர் ஸ்ட்ரக் எனர்ஜி. அண்ட் தென் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஸ்லீப்லெஸ் நைட். தூங்கவே முடியல உங்களால். தூங்க ட்ரை பண்ணுறீங்க, யூ காண்ட். இந்த பர்சனோட ஃபேஸ் ஓவலாக இருக்கலாம், ஓவல் ஆர் ஸ்லைட்லி ஓவல் ஃபேஸ். அண்ட் தென் திஸ் பர்சன் டவுட்டிங் யூ சம்திங். ஒரு டவுட் இருக்குது உங்கள் மேலே. நீங்கள் அவங்களுக்கு லாயலாக இல்லையோ,
அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இந்த பர்சன் சைடில் பார்க்க முடியுது. டவுட்டிங் சம்திங், டவுட் பண்ணுறாங்க. உங்களுக்கும் இவங்க மேலே டவுட் இருக்கலாம், இவங்களுக்கும் உங்கள் மேலே டவுட் இருக்குது. அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க நினைக்கிறாங்க. நீங்கள் இதில் கரெக்டாக இருக்கீங்க. இவங்க தான் என்னோடய ஓல் லைஃப், இவங்கள தவிர எனக்கு வேறு யாரும் வேணான்னு ஒரு ஸ்டாண்டர்டோடு இருக்கீங்க. ஒரு டிசைட் பண்ணிட்டீங்க நீங்கள், இவங்க தான் என்னோடய லைஃப் பார்ட்னர். அந்த மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் வீக்குன்னு நினைக்கிறாங்க, ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. மைண்ட் செட், ஃபிசிக்கலி, மென்டலி நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அந்த மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலி யூ ஆர் போல்டு பர்சன். திஸ் நோ கான்டாக்ட் உங்களை ரொம்பவே வீக்காக மாற்றிருக்கு, சேஞ்ச் பண்ணியிருக்கு வீக்காக. ஆக்சுவலி யூ ஆர் அ போல்ட் பர்சன். போல்டாக எல்லாமே பண்ணுவீங்க, கொஷின் பண்ணுவீங்க, இண்டிபெண்ட்டாக வாழக்கூடிய ஒரு பர்சன். நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பர்சன். எதுக்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க. பட் இப்போது ரொம்ப வீக்காக இருக்கீங்க. இந்த பர்சனும் அதை நினைக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. மேபி ஹெல்த் இஷ்யூஸ். ஐ சி தேர் எக்ஸ்பெக்டட் சம்திங் ஃப்ரம் யூ. உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. மணியாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் வாட் எவர் நீங்கள் அதை மாதிரி எடுத்துக்கோங்க, ரெசனேட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் ஸ்டில் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் போகல. அண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் அவங்களுக்கு இந்த கனெக்ஷனில் கிடைக்கல. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியாத மாதிரி தான் பார்க்க முடியுது, அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவங்க சைடில் இருக்கிறது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு நோ. உங்களுக்கு இந்த கனெக்ஷனில் மூமெண்ட் வேணும், பட் உங்களால் மூவ் பண்ண முடியல. நீங்களே ஒரு ஸ்ட்ரக் எனர்ஜியில் தான் இருக்கீங்க, உங்கள் பர்சனும் ஒரு ஸ்ட்ரக் எனர்ஜியில் தான் இருக்காங்க. யூ ஆர் புஷ்ஷிங் திஸ் பர்சன். ஓகே, நீங்கள் இவங்களை புஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. கமிட்மெண்ட்ஸ், லவ், மேரேஜ் புஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் தே டோன்ட் லைக் டு கம் வித் யூ ரைட் நவ். இப்போது அவங்களுக்கு அந்த ஐடியா இல்லை, கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கணும், லவ் ஆஃபர் பண்ணணும், மேரேஜ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை. ரைட் நவ் தே டோன்ட் லைக் இட். அவங்களுக்கு பிடிக்கல இப்போதைக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. நீங்கள் அவங்கள புஷ் பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்க, நீங்கள் அவங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எனக்குமே கார்ட்ஸில் பார்க்குறப்போ நீங்கள் அவங்கள புஷ் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் எனக்குமே இங்கே தெரியுது. அப்படி இல்லைன்னா வெல் அண்ட் குட். உங்கள் கால்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். தே டோன்ட் லைக் நவ், ரைட் நவ். அவங்களுக்கு அது பிடிக்கல. தேர் ஆர் ஸ்டெப்பிங் பேக். உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஒரு டெம்ப்ரவரி தான் பார்க்க முடியுது எனக்கு. நாட் எவ்ரிபடி தி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஒரு சிலருக்கு லாங் டேர்மாக இருக்கலாம். அண்ட் இந்த பர்சன் மூவ் ஆன் பண்ண மாதிரி தான் இருக்குது. நாட் எவ்ரிபடி, ஒரு சிலர். 2 கேட்டகரிஸ் என்னால் பார்க்க முடியுது. 2 செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க. ஒரு சைடு நீங்கள் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஓகே, அண்ட் இந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணிட்டாங்க, அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஓகே, அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. அண்ட் செகண்ட் கேட்டகரி பீப்புளுக்கு தான் நான் இதை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா திஸ் இஸ் நாட் யுவர் ரீடிங், திஸ் இஸ் நாட் யுவர் பர்சன் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி, இந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு மேரேஜுமே ஆன மாதிரி பார்க்க முடியுது. மேரேஜ் ஆர்எல்ஸ் என்கேஜ்மெண்ட், மேரேஜ் பற்றி அவங்க வீட்டில் பேசிகிட்ருக்கலாம், அந்த டாக் போயிட்டுருக்கலாம். கம்ப்ளீட்டாக இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. ஓகே, லெட்ஸ் see. நீங்கள் புஷ் பண்ணுறதுனால தேர் ஆர் டிஸ்டன்சிங் தெம்செல்ஸ். ஸோ அதனால அவங்க ஸ்டெப் பேக் ஆகுறாங்க. நீங்கள் புஷ் பண்ணுறதுனால டிஸ்டன்ஸ் ஆகிக்கிறாங்க உங்களை விட்டு, இந்த கனெக்ஷனை விட்டு. ரைட் நவ் இப்போது உங்கள் கால்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், நீங்கள் கேட்குற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும், மேரேஜ் பண்ணிக்கணும், அவங்களுக்கு எந்த மைண்ட் செட்டுமே இல்லை. தே டோன்ட் லைக் இட் நவ். தே வாண்ட் டு சே, இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இப்போதைக்கு எனக்கு இந்த ஒரு மைண்ட் செட் இல்லை அப்படின்னு உங்ககிட்ட அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால சொல்ல முடியல. ஒரு சிலர் சொல்லியிருக்கலாம், சொன்ன மாதிரியும் பார்க்க முடியுது. என்னை இப்போ டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு அந்த மைண்ட் செட் இல்லை, அந்த மாதிரி.
இது ஸ்பெசிஃபிக் மெசேஜ். தே டோன்ட் லைக் டு கம் வித் யூ. தேர் வாண்ட் இட் பி குவைட், சைலண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தேர் வாண்ட் டு மேக் எஃபர்ட்ஸ் பட் தேர் காண்ட். அவங்களால முடியல. எஃபர்ட்ஸ் போடணும்னு நினைக்கிறாங்க, அவங்களால முடியல. சில ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஓகே, இந்த கனெக்ஷனுக்கு எஃபர்ட்ஸ் போட முடியாதது தான் ப்ராப்ளமே. தட்ஸ் அ ப்ராப்ளம். எஃபர்ட்ஸ் வந்து அவங்க சைடில் வந்து கரெக்டாக இல்லை அண்ட் கரெக்டாக அவங்க கொடுக்க மாட்டுறாங்க. ரிலீஜியஸ் இஷ்யூஸ், காஸ்ட். தேர் வாண்ட் டு ஃபாலோ தேர் ஃபேமிலி ரூல்ஸ். அவங்க ஃபேமிலி ரூல்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ரிலீஜியஸ் அந்த மாதிரி அவங்க ரிலீஜியஸ்லேயே மேரேஜ் பண்ணிக்கணும் அண்ட் அவங்க காஸ்ட்லேயே மேரேஜ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்சன் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் அவங்க ஃபேமிலியில் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் கூட இருக்கலாம். நீங்கள் வேறு ரிலீஜியஸாக இருக்கீங்க, கேஸ்டாக இருக்கீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இதை அக்செப்ட் பண்ணிக்காத மாதிரி தான் இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அதை பிடிக்கல. ஸோ நீ இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும், நம்ம ரிலீஜியஸ் தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும், லவ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பார்க்க முடியுது விஷயம். நாட் எவ்ரிபடி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். தேர் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் பை பேரண்ட்ஸ். ரெஸ்ட்ரிக்டட் பார்க்க முடியுது அவங்க சைடில் இருந்து. நீ இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும், இந்த நார்ம்ஸை தான் நீ ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி அவங்க சைடில் இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கல. ஓகே, பார்க்க முடியுது. இந்த மேரேஜ் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. உங்களையும் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி தான் பார்க்க முடியுது. இவங்க இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்னோடய ஃபேமிலியில் எவ்வளோ ரூல்ஸ் இருக்குது, அவங்க இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்னோடய ஃபேமிலியில் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது, நான் அதை ஃபாலோ பண்ணணும். என்னோடய பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கல, ஒன்றை பிடிக்கல, அந்த மாதிரி அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த ரூல்ஸ்லாம் வேண்டாம், ஸோ எப்படியாச்சும் இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம எண்ட் பண்ணி நம்ம பர்சன்கிட்ட போகணும், அந்த மாதிரி நினைக்கிறாங்க. 2 செட் என்னால் பார்க்க முடியுது. ஸோ 2 செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்னோடய ரீடிங்ஸ் பார்க்குறீங்க. ஓகே, தட்ஸ் வை ஐம் கெட்டிங் 2 எனர்ஜிஸ் ஹியர். அவங்க ஃபேமிலியில் அந்த லவ்லாம் அலோட் பண்ண மாட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு பிடிக்கல. தேர் ஃபேமிலி தட்ஸ் நாட் லைக் யூ. தேர் வாண்ட்ஸ் டு சே தட் மை ஃபேமிலி தட்ஸ் நாட் லைக் யூ, பட் நான் உனக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த சர்க்கம்டென்ஸ் அண்ட் சுச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ். இன்றைக்கி நிறைய ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் கிடைக்குது எனக்கு. அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, திஸ் கனெக்ஷன் வில் நாட் ஒர்க் அவுட், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் நான் ட்ரை பண்ணுறேன் உனக்காக, இது ஒர்க் அவுட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ 99% வந்து இந்த கனெக்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படி தான் இருக்காங்க. பட் 1% நான் ட்ரை பண்ணுறேன் அவங்க சைடில் பார்க்க முடியுது. ப்ராமிஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு, ப்ராமிசஸ். And then there wants to say I'm sorry for pain, hurt, no contact. இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க சாரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பெயின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய ஹர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நோ கான்டாக்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களை ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. தேர் ஆல்சோ worried about your situation. உங்களோட சுச்சுவேஷனை பார்த்து அவங்களுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியலையே, அந்த மாதிரி ஒரு அப்செட் அவங்க சைடில் பார்க்க முடியுது, டிஸப்பாயின்மெண்ட். தேர் ஆல்சோ ஸ்டக் இன் தேர் சுச்சுவேஷன். தேர் வாண்ட் டு எண்ட் திஸ் ஸ்ட்ரக்னஸ் பட் தேர் காண்ட். அவங்களால இந்த ஸ்டக்னஸை எண்ட் பண்ண முடியல. ரொம்பவே ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்க, சொல்லவே முடியல. ஒரு ஒரு டார்க்னஸ் பார்க்க முடியுது, சொல்லவே முடியல. உங்கள் 2 பேர் சைட்லேயுமே வந்து டார்க்னஸ் பார்க்க முடியுது இந்த கனெக்ஷனில். நெகட்டிவிட்டிஸ், நெகட்டிவ் தாட்ஸ், தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட், சீக்ரெட்ஸ். இந்த பர்சன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, சீக்ரெட்ஸாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டில் நவ் உங்ககிட்ட இருந்து எதுவும் மறைக்கிறாங்க. திஸ் பர்சன் ஹேஸ் நாட் டோல்ட் யூ எவ்ரி திங். ஓகே, உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. பட் நீங்கள் கேட்குறப்போ நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் ஓப்பன் அப்பாக தான் இருக்கேன், டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கேன், அந்த மாதிரி இவங்க சொல்லுவாங்க. பட்
தேர் ஆர் ஹைடிங் சம்திங் themselves. அவங்களுக்குள்ளேயே சில விஷயங்களை வந்து ஹைட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹைட் பார்க்க முடியுது. ஹைடிங். யூ டோன்ட் நோ த ட்ரூத் ஸ்டில் now, okay? வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தியர் லைஃப் யூ டோன்ட் நோ. உங்களுக்கு தெரியல அவங்க லைஃப்பில் என்ன தான் போயிட்டுருக்கு, இப்போ என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல. சீரியஸ்லி அதை பார்க்க முடியுது. அண்ட் இந்த பர்சன் என்ன ஹைட் பண்ணுறாங்க அது கூட உங்களுக்கு தெரியல. பட் இந்த பர்சன் ஏதோ ஒரு விஷயத்த ஹைட் பண்ணுறாங்க, ரொம்ப சீக்ரெட்டாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஹைடிங் themselves. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருப்பீங்க, வாட்ச் பண்ணியிருப்பீங்க அந்த பர்சன் லைஃப்பில் என்ன தான் போயிட்டுருக்குன்னு. பட் உங்களுக்கு தெரியல, யூ டோன்ட் நோ. நிறைய ப்ராமிசஸ் நான் சொல்லியிருந்தேன். மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், லாங் டேர்ம் லவ் தரேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், எப்போவுமே நான் அவங்க கூட பேசிகிட்டே இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய ட்ரிப்ஸ் போகலாம், நிறைய வெக்கேஷன் போகலாம், அந்த மாதிரி ப்ராமிசஸ் பார்க்க முடியுது. உங்களை ஹாப்பியாக பார்த்துப்பேன், டேக் கேர் பண்ணிப்பேன், உங்களோட சக்ஸஸில் நான் எப்போவுமே உங்க கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், அந்த மாதிரி ஒரு வேர்ட். ஐ எம் ஆல்வேஸ் ஸ்டே வித் யூ, ஐ எம் ஆல்வேஸ் பி வித் யூ, அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இந்த பர்சன் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்கக்கிட்ட. பட் எதுவுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணல. அது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் அந்த ப்ராமிசஸ்லாம் வந்து கீப் பண்ணலை. ஐ எம் சாரி, ஐ எம் கெட்டிங் த வேர்ட் சாரி. ஹாப்பியாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்க, பட் ஹாப்பியாக இல்லை இந்த பர்சன். இந்த நோ கான்டாக்ட் பற்றி அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப பயமாக இருக்கு அவங்களுக்கு, ஸ்கேட். அது பார்க்க முடியுது. ஐ டோன்ட் நோ வை ஸ்கேட். ஒரு ஃபியர் இருக்குது இந்த நோ கான்டாக்ட் பற்றி. சீக்கிரமாகவே உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, சீக்கிரமாகவே நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்கள் ப்ரெசன்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. தேர் ஆர் மிஸ்ஸிங் யூ. அவங்க இந்த நோ கான்டாக்டை எண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஐ லவ் யூ. ஓகே, லெட்ஸ் see cup messages. Who all like my cup messages and handwritten channel messages? Comment me and subscribe my channel. What do you like about this channel? இந்த சேனலில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். If you like my channel, do subscribe my channel. If you like my channel messages, cup messages and my reading, do subscribe my channel. Let's see, நம்ம இப்போ cup message பார்க்கலாம். First cup message for you. I feel foolish. I am protecting this connection. நீங்கள் இந்த கனெக்ஷனை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. எப்படியாச்சும் இந்த கனெக்ஷனை சேவ் பண்ணிடணும், எப்படியாச்சும் இந்த நோ கான்டாக்ட் எண்ட் பண்ணிடணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல்ஸ் பார்க்க முடியுது. யூ ஃபீல் லைக் ஐ எம் ஃபூலிஷ்ட். வாட் எவர் யூ நோ, டேக் தட். யூ ஃபீல் ஃபூலிஷ்ட் இந்த கனெக்ஷனில். யூ ஆர் தி ரீசன் ஐ ஸ்மைல். டெக்ஸ்ட் ஆர் கால் யூ கெட் சம்திங். அ டெக்ஸ்ட் ஆர் கால் கம்யூனிகேஷன் இந்த பர்சன் சைட்லேருந்து உங்களுக்கு வரலாம். யூ ஆர் த ரீசன் ஐ ஸ்மைல். நீங்கள் இந்த பர்சனோட ஸ்மைலில் ஒரு ரீசனாக இருந்திருக்கீங்க, ஒரு பார்ட்டாக இருந்திருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, உங்களை பற்றி திங்க் பண்ணுறப்போலாம் தேர் ஃபீல் அ வாவ், குட் ஃபீல்ஸ் இருந்திருக்கு உங்கள் மேலே. இந்த பர்சனுக்கு நிறைய விஷயத்தில் இந்த பர்சனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஒரு பேட் டைம்ஸில் இந்த பர்சன் கூட நீங்கள் இருந்திருக்கீங்க. கேன்சல், என்கேஜ்மெண்ட் கேன்சல், மேரேஜ் கேன்சல், மீட்டப் கேன்சல், சம்திங் இந்த பர்சன் சைட்லேருந்து இந்த ரிஜெக்ஷன் பார்க்க முடியுது, ஒரு கேன்சல். ரைட் நாவ் இந்த பர்சனுக்கு அந்த மைண்ட் செட் இல்லை அந்த ஒரு விஷயத்த வந்து டேக் ஆன் பண்ணணும்னு. ரிஜெக்ஷன் பார்க்க முடியுது, நிறைய ரிஜெக்ஷன். நீங்கள் மேரேஜ் பற்றி பேசுகிறப்போலாம் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு டைம் வந்து பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி சைடில் இருந்துமே ரிஜெக்ஷன் உங்களுக்கு வந்திருக்கும். Let's see next one. Okay. See, it's not fair. Funny person. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஐ எம் நாட் டிசர்வ் திஸ், ஐ டிசர்வ் பெட்டர். இந்த மாதிரி இவங்க ட்ரீட் பண்ணுறதெல்லாம் வந்து நான் டிசர்வ் பண்ணலை. ஐ டிசர்வ் பெட்டர், ஐ டிசர்வ் குட் திங்ஸ், ஐ எம் நாட் டிசர்வ் திஸ் பெயின். இட்ஸ் நாட் ஃபேர். ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஃபேராக படலை, நல்லதாக படலை.
இந்த கனெக்ஷனில். இட்ஸ் நாட் ஃபேர். அந்த வேர்டு எனக்கு கிடைக்குது. ஐம் கெட்டிங் த வேர்ட். இட்ஸ் நாட் ஃபேர். ஒரு ஜோவியலான ஒரு பர்சனாக இருக்கலாம் இவங்க. ஓகே, மூட் அவுட், அப்செட். மூட் அவுட்டாக இருக்கீங்க, அப்செட்டாக இருக்கீங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன். ஃபோட்டோஷூட்ஸ், நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸ் அண்ட் கப்புள்ஸ் ஃபோட்டோஷூட்ஸ். See, I'm not perfect. See, ட்ரஸ்ட் இஷ்யூஸ். இந்த பர்சன் சைடில் வந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அவங்களுக்கு. இந்த கனெக்ஷனில் அவங்க வந்து சரியா இல்லை, பர்ஃபெக்டாக இல்லை, கரெக்டாக இல்லை. அந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், பர்ஃபெக்ட் ஒய்ஃப், பர்ஃபெக்ட் லவ்வர், அந்த மாதிரி இவங்க இல்லை. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது இவங்களுக்கு உங்கள் மேலே. அண்ட் உங்களுக்கும் இவங்க மேலே ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கலாம். ட்ரஸ்ட் இஷ்யூஸ். ஓகே, ஐம் கிவிங் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க, சம்டைம்ஸ் பேசவே மாட்டுறாங்க, உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஆன் அண்ட் ஆஃப் பார்க்க முடியுது இந்த பர்சன் சைட்லேருந்து. ஐம் கிவிங் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ ரெண்டுமே கலந்து பார்க்க முடியுதோ இந்த பர்சன் சைட்லேருந்து. ஹாப்பினஸும் இருக்குது, சேட்னஸும் இருக்குது இந்த கனெக்ஷனில். பட் எல்லார் லைஃப்லையுமே வந்து ஹாப்பினஸே இருக்காதுல்ல. லவ்னாலே வந்து எல்லாமே கலந்தது தானே. இவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணிகிட்ருக்கு. Let's see. Okay. Affirmation யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள். செல்ஃப் லவ் அஃபர்மேஷன், ரீயூனியன் அஃபர்மேஷன்ஸ் பார்க்க முடியுது. லெட்ஸ் see. My family is not happy. Okay, my family is not happy. அவங்க ஃபேமிலி ஹாப்பியாக இல்லை. இந்த கனெக்ஷனை பற்றி அவங்களுக்கு பிடிக்கல, நான் சொல்லியிருந்தேன்ல. ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இந்த பர்சனுக்கு இருக்கலாம். ஃபேமிலி தான் எப்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இவங்க பார்க்கக்கூடிய ஒரு பர்சன். ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட்டாக அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் தான் அனதர் பர்சன்ஸ். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கனெக்ஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நாட் எவ்ரிபடி. ஒரு சிலரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அனதர் ஒன், இந்த பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக சில விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2 energies. ப்ளீஸ் forgive me dear. இது உங்கள் எனர்ஜி மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அவங்க உங்களை forgive பண்ணணுன்னு. டியோர், மோஸ்ட்டாக நீங்கள் இந்த டியோர் வேர்ட்ஸ் இந்த பர்சன் கிட்ட யூஸ் பண்ணலாம். டியோர்னு சேவ் பண்ணியிருக்கலாம். டியோர். எர்த் சைன், டாரஸ், விக்ரோ, கேப்ரிகான். அண்ட் see a reunion, beautiful reunion. Hard working person, same office, லக்ஸுரி லைஃப் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த பர்சனோட மைண்ட் செட் வந்து அப்போவுமே மணி மைண்டடாக இருப்பாங்க. ஓகே, நாட் எவ்ரிபடி. மணி மைண்டடாக இருப்பாங்க. ஒரு லக்ஸுரியான லைஃப்பை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, ஈஸி ஃபார் தெம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கோவத்தில் எனக்கு இந்த கனெக்ஷன்லாம் வேணாம், நீ ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறீங்கன்னா ஜஸ்ட் கோ. இந்த வேர்டு தான் அவங்க சொல்லுவாங்க, ஜஸ்ட் கோ. என்னை இப்படி ஹர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு என்னை பிளாக் பண்ணிடலாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஓகே, நான் பிளாக் பண்ணிடுறேன், ஜஸ்ட் கோ, யூ கோ. அந்த மாதிரி இவங்க பேசுவாங்க அண்ட் அந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக போயிருக்கு அவங்களுக்கு. டேக் இட் ஃபார் கிராண்டட். ஓகே ஓகே சே தே டுக் யூ ஃபார் கிராண்டட். அண்ட் எல்டர் தென் யூ, எல்டர் பர்சன், தே டுக் யூ ஃபார் கிராண்டட். நீங்கள் அவங்களுக்காக லவ், கேர், ஹெல்ப், எஃபர்ட்ஸ் நிறைய பண்ணியிருப்பீங்க. இவங்க வந்து ரிட்டன் உங்களுக்கு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுறீங்களா, ஓகே, அந்த ஹெல்ப்பை எடுத்துப்பாங்க. மணி ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அந்த மணியை எடுத்துப்பாங்க. ரிட்டன் உங்களுக்கு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. they feel I take you granted. Let's see next one for you. Okay,
ஃப்ரெஷ் ஸ்டார்ட், நியூ பிகினிங்ஸ், சம்திங் ஒரு சிலருக்கு இந்த மைண்ட் செட் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி. சி guys, question mark, how are you? They wants to know you are doing good or not. எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, how are you? See guys, they love you but no actions, no clarity, no answers. பட் நோ, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லிட்டு இருக்காங்க. நோ பார்க்க முடியுது அவங்க சைட்லேருந்து, ரிஜெக்ஷன். பட் தேர் லவ் யூ. ஓகே, லெட்டர்ஸ் FNBCDJAKMOGPRSLI. நெகட்டிவ் எனர்ஜிஸ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் பார்க்க முடியுது. ஃபைனல் ஒன், செகண்ட் ஒரே கார்ட்ஸ் வந்து ஃப்ளை ஆயிடுச்சு. பியூட்டிஃபுல் ஃபேமிலி அண்ட் ட்ரெஸ். கார்டு வந்து ஃப்ளை ஆச்சு. ஓகே, நான் ஃபேன் ஆன் பண்ணல, ஏசி மட்டும்தான் ஆனில் இருக்குது. கார்டு வந்து ஃப்ளை ஆச்சு. ஐ எம் கெட்டிங் யுவர் எனர்ஜி, யூ வாண்ட் டு ஃப்ளை. ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. லவ், பீஸ், ஹாப்பினஸ், a peaceful love you want. A message, it flipped out of my hand. என் கையிலிருந்து அது ஃப்ளை ஆச்சு. ரைட், நான் ஃப்ரீடம் எழுதவே இல்லை, பட் மை ஸ்பிரிட் கைட்ஸ் ஆர் டெல்லிங் மீ டு சே திஸ். நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்கான சுச்சுவேஷனில் இருக்கீங்க, நெகட்டிவ் சுச்சுவேஷன், பேட் சுச்சுவேஷன். ஸோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும், ஃப்ரீடமாக இருக்கணும். யூ வாண்ட் டு ஃப்ளை, ஹாப்பியாக நீங்கள் ஃப்ளை பண்ணணும். யூ நீட் திஸ் பர்சன். உங்களால் வெயிட் பண்ண முடியல. திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு என் ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். உங்களுக்கு டீட்டெயில் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய்.